ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோன்னா ஒரு வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க சாஃப்டாக நம்ம இந்த கேக்கை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கு கூட 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நுர வாரது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் 3/4 கப் சுகரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுகரை சேர்த்ததுக்கப்புறமா பேட்டரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நமக்கு கிடைக்கும். இதுக்கு கூட நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா பீட்டரை ஃபர்ஸ்ட் ஸ்பீடில் லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 1 கப் மைதா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் சால்ட்டும் சேர்த்து நல்லா சீவ் பண்ணதுக்கப்புறமா இந்த பேட்டர் கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்திருக்கேன். அதை இதுக்கு கூட சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டர் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் ஆகிருச்சுன்னா கேக் நமக்கு ஹைட்டாக கிடைக்காது. கேக் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் கேக் நமக்கு நினச்ச மாதிரி ஹைட்டாக இருக்காது. அதனால் ஓவர் மிக்ஸ் ஆகாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆயிருச்சு. ஸ்பேட்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் 8 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு இந்த பேட்டரை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் ஒரு 30 to 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. கேக் பேக் ஆகிருச்சு. எனக்கு கேக் இப்படி தான் இருந்துச்சு. கேக் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு.
நான் டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக, சூப்பராக, ஃப்ளஃபியாக, ரொம்ப ஹைட்டாக அழகாக கிடச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.